வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லெனின் பேசுகிறேன். தாங்க கை திருப்பி இந்த கை தெரியுதா? இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கு பாருங்க, தெரியுதா? நீங்க நெகெல்லாம் போயிடுச்சா தங்கம்? இல்ல அது வெடி வெடிச்சு அத அவரால எடுத்துட்டாரு. ஓ, தொட்டாலே சூடா இருக்குல்ல. கால் காமிங்க, கால் இங்க தூக்கிங்க மேம். பாதத்தை காட்டுமா? இல்ல சரி வைங்க. இல்லப்பா கீழ பாத்தீங்களா? இப்படி வைங்க. ஓ குட்ரைன். தம்பிக்கு வந்து இப்ப 14 வயசு ஆகுதா? அந்த கால்பா 15 வயசு ஆகுது. ஓகே, உடம்பு உட்காருங்க. ஆக்சுவலி இப்ப அந்த மாத்திரை போட்டதுனால இப்ப கொஞ்சம் அமுக்கி இருக்கு. பிறந்ததுல இருந்தே இப்படி திரும்பி உட்காருங்க. அந்த மாத்திரை ஒரு வாரம் எடுக்கலன்னா நீங்க பார்க்க அவ்வளவு குடும்பமா இருக்கும். ஓகே, இப்ப நம்ம நார்மலா எல்லா குழந்தையும் காட்டுவோம்ல பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து இருந்துச்சு. ஆமா, நான் காமிச்சேன். அப்படியே இருக்கு. இப்ப அந்த மருந்து ஒரு 4 நாள் போடலன்னா அப்படி ஆயிடும். ஆனா அந்த மாத்திரையை 9 நாளா கண்டினியூ பண்ணாலும் உடனே ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும். அது வந்து கிட்னியை பாதிக்கும். அந்த மாத்திரை கிட்னியை பாதிக்கும்னு சொல்றாங்க. அப்பப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கு. சரி, இன்னைக்கு என்ன இதுலன்னா, இது வந்து சும்மா வீடியோக்காண்டி சாம்பிள் தான் இந்த குழந்தைங்களை காமிக்கிறேன். ஆனால் இந்த குழந்தைங்க வந்துட்டு க்யூர் பண்ண முடியாதுன்ட்டு நிறைய பேர் வந்து தவறான ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எந்த ஜெனட்டிக் டிசீஸுமே 100% க்யூர் பண்ண முடியாது, ஆனால் 90% சரி பண்ண முடியும். 6 மாதம் 1 வயசில் வந்த குழந்தைங்கள விட இது பாருங்க, 14 வருஷமா இந்த கையில் வந்து எதையுமே பிடிக்க முடியல. எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. அப்படி ஒருத்தவங்க கை ஷேக்கன் கொடுக்கும் போது அவங்க இந்த தொட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படி ஒரு அவனுக்கு ஒரு இதா இருக்கும், டக்குன்னு எடுத்துருவாரு. அவங்க கொடுக்குறவங்க கூட டக்குன்னு எடுத்துருவாங்க. அதெல்லாம் ரொம்ப நாங்கள் பட்டிருக்கோம். ஒரு தாயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. இது வந்து ரொம்ப வருஷம் அவங்க வீடு வாசல்லாம் விற்று செலவழித்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு சாதாரண கடையில், ஒரு ஸ்லிப்பர் கடையில் ஒரு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி முடியாத பல பிள்ளைகளுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அந்த ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஷெடியூலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹோமியோவில் வந்துட்டு ஹோமியோ மெடிசன்ஸ் நான் காஸ்ட்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன் நான் காஸ்ட்லினா, 40 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க, மெடிசன்ஸ் அவ்வளோ ஒர்க்மேன்ஷிப், என் மூளைக்கான ஃபீஸ். அதே சமயத்தில் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு 1 ரூபா கூட காசு வாங்காமல் நான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டே அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எவ்வளோ காசு ஆகும் என்ன ஏதோ அப்படிதான் நினச்சிதான் வந்தோம். ஆனால் தெரியாது. என் பிள்ளைக்கு மாதிரி நினச்சி நான் கொடுக்குறேம்மா. இந்த கைத்தோட அவ்வளோ கொதிக்குது. 14 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அப்படி நான் வந்து சொன்னேன், நான் ஒரு 90% நான் இப்போது இந்த விரல்லாம் ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன மாத்திரை போட்டாலும் வெளியில் கொஞ்சம் பெட்டராக இருக்கே ஒழிய அதோட டேமேஜ் ஆகிறது ஸ்டாப் பண்ண முடியல இல்லையா? இது இப்போ நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க, நான் இப்போ ஃப்ரீயாக மருந்து தரேன். நீங்கள் எவ்ரி 6 months ஒன்ஸ் இவன் கை எப்படி சரியாது, இவன் உடம்பு எப்படி சரியாது, இந்த உள்ளங்கை வந்து எப்படி இந்த விரல்கள்லாம் மாறுதுன்னு எனக்கு வீடியோ கொடுக்க நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். மாதம் மாதம் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம். இங்கே பாருங்க எப்படி இழுக்குதுன்னு இந்த இடம்லாம். இல்லை, ஒரு நாள் கை கால் வலிச்சாலே எரிச்சலாகி கோவப்பட்டு வீட்டில் இருக்கவங்களாம் திட்டி சண்டை போட்டு இப்படி தானே இருக்கும். 14 வருஷமா இன்னும் கண்ணு க்ளோஸ் பண்ண முடியல. இன்னும் கண்ணு வந்துட்டு சரி, நீங்க பிறந்ததுல அழுதுருப்பீங்க, இன்னமும் ஏன் அழுது? உங்க கண்ணீர் வத்தி போலையா இன்னமும்? நீங்க அழுதுட்டே தான். எனக்கு ரொம்ப எமோஷனலா கஷ்டமா இருக்கு. ஒரு பையனும் நிப்பாடி. இதுல என்ன பியூட்டினா, இப்ப இவருக்கு வந்துட்டு ஒரு மாமா, தாய் மாமா இருக்காரு. ஒரு அண்ணன் தம்பினா கல்யாணம் பண்ணும்போது கல்யாணம் பண்ணி வச்சதோட உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு தலைமுழுகி கை கழுவுற காலத்தில் அந்த அண்ணா, அவங்க மனைவி, அவங்க 2 பொண்ணுங்களோட இங்கே வந்திருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்த விஷயம், எல்லாருமே என்ன பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க, நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அது பெரிய ஆளோ சின்ன ஆளோ எல்லாருமே நான் எப்பவுமே தொட்டு அன்பை கொடுத்து அரவணைச்சு நான் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமும். நான் வந்து எனக்கு 18 வயசு ஒரு பையன் இருக்கான். இவன் எனக்கு மகன் மாதிரி தான்.
என் மகனுக்கு இருந்தால் நான் எப்படி ட்ரீட் பண்ணுவேனோ அப்படிதான் இவனுக்கு நான் ட்ரீட் பண்ணுறேன். ஆனால் அந்த தாய்மாமா ஒரு வார்த்தை கேட்டார், என்னன்னா இவருக்கு பின்னாடி நான் வந்து இந்த ஸ்கின்லாம் சரி பண்ணி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணுவேன், அப்போ இவரோட முகம் தெரிஞ்சுதான் ஃபேஸோடு போடுங்கன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். நான் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டேன், என்னோட வேலை விழிப்புணர்வு ஏற்படுத்துதான் தவிர இவங்களோட அடையாளத்தை காமிச்சு இவங்களை இது பண்ணுறது இல்லை. அப்போ நான் வந்துட்டு இது சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, இல்லைங்க கல்யாணம் பண்ண போது என் பொண்ணுக்கு தான் கட்டி வைக்க போகிறேன், இவ தான் பொண்ணு, அவளுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை, ஸோ நீங்கள் தாராளமாக அவரை வந்துட்டு காமிக்கலாம் ஃபேஸை அப்படிலாம் சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அவள் வந்துட்டு அவ்வளோ மனசார உனக்கு உனக்கு விருப்பமா, உனக்கு பிடிச்சுதான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியா? சின்ன பிள்ளை தானே. இல்லை இல்லை, அவங்க அம்மா அப்பா ஆசைப்படுறாங்க, அவட்ட விருப்பம் கேட்டு தான் பண்ணுவாங்களா? பிறந்ததுல இருந்து சொல்லி அண்ணன் கல்யாணம் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே நான் ஒரு பொண்ணு போடுவேன், என் பிள்ளையும் தம்பிக்கு தான் கட்டணும் அந்த மாதிரி. அதே மாதிரி பாப்பா பிறந்தா இப்போ வரைக்குமே எங்க ஃபேமிலி 100% நல்லா ஆக்கி தருவேன். நல்லா எங்க போனாலும் ஃபேமிலியா போயிருது, நம்ம படுற கஷ்டமும் எல்லாருக்கும் தெரியணும். ஒரு 90% வந்துட்டு நார்மலா ஆக்சுவலா இக்தியோசிஸ் இருக்கவங்களுக்கு குழந்தைங்க நல்லா தான் பிறக்குது. நிறைய பேருக்கு ஜெனட்டிக் டிஸ்போஷன்ல ஒரு சான்ஸ் இருக்கு, அதையும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா இவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் இவர் இன்ஹெரிட் பண்ணுவாங்களா அப்படின்னா அது ஒன்றும் இல்லை. கருவேப்பிலை டெய்லி ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ப்ரெக்னென்சி சாப்பிட்டா கரு வேர் பிள்ளை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிள்ளைய வேரோட சரி பண்ணுற சக்தி இருக்குமாங்க. ஜெனட்டிக் டிசீஸ் வராதுன்றனால எப்பயுமே கருவேப்பிலை சேர்த்துக்க சொல்லுவேன். எல்லாருமே ஆண் பெண், ஆனால் எங்கள் குழந்தைங்க எடுத்து தனியாக வச்சிடறாங்க. இருக்கிறதுலே யூஸ்ஃபுல்லானது கரு வேர் பிள்ளை. தெரியுமா? நான் சொன்னேன் இவரை நல்லாக்கிட்டா போதும், கடவுள் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ நாங்கள் எல்லாருமே போக கூட ரெடி. ஆனால் அவரை நல்லாக்கி விட்டுருக்கோம் இந்த உலகத்தில். இது மட்டும்தான் என்னோட விருப்பமும் என்னோட விருப்பமும். அது என்ன இந்த ஆனால் எல்லாருமே உயிருக்கு கவலையே படுறதில்ல. அது மோஸ்ட்லி இவரை நல்லாக்கினா போதும், இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே தேவை இல்லை. அது 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 என்ன சொல்றது, அந்த ஒரு 5 நேரம் தொழுகிறதுனால உங்ககிட்ட அது இருக்கா? இல்லை, அதோட போராட்டம், எங்களோட போராட்டம். இல்லை, இந்த சொசைட்டியில் அவரை மற்றவங்க பார்க்கும்போது மனசு ஒரு வலி, அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு வலி இல்லை, மற்றவங்க இவரை பார்க்கும்போது ஒரு வலி வரும். ஆனால் ஆக்சுவலி அன்பு தான் பிரதானம், தெரியுங்களா? அன்பை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. எனக்கு இது இப்படி இருக்கிற ஒருத்தரை நான் வந்து ரொம்ப அன்பாக அரவணைக்கிறது இதெல்லாம் தாண்டி குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே, உங்களுக்கெல்லாம் சொர்க்கம் தான். அல்லாவோட சமூகத்தில் நீங்கள் எல்லாருமே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு தான். எங்க வீட்டுக்கு வந்துட்டாருன்னா நேரம் மாமியார் வந்துப்பாரு, சொல்லி விடுவாங்க. இவ்வளோ நான் எல்லாருமே என்ன ரொம்ப சூப்பர், நான் ரொம்ப பெரிய விஷயம், நான் இவங்க கிட்ட அன்பு காமிக்கிறதோ இவங்களை அரவணைக்கிறதோ பெரிய விஷயங்கிறாங்க. எனக்கு நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது நான் உங்க முன்னெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கு. உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் தான் ஒய்ஃப். உங்க மனைவி ஒழுங்கா இல்லைன்னா இவங்களை அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க அதான் சொன்னேன், அல்லாவோட நியாய தீர்ப்பன்னைக்கு நீங்கள்லாம் வந்து சொர்க்கத்தில் உங்களுக்கான பெரிய சிம்மாசனம் காத்திருக்கு. அதனால் நீங்கள் ஏன் எமோஷனாக அழுகிறீங்க? நீங்கள் வந்து என்ன இந்த உலகத்தில் நான் ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா, நான் ஜெயிக்கணும் நீ ஜெயிக்கணும், போட்டி பொறாமை, இந்த விரல்களோட ஸ்டிஃப்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் அம்மா அழுகமா அழுக வரல, அத்தை அழுகமா அழுக வருது. எனக்கு அழுக கண்ணில் தண்ணி வருது. கண்ணில் தண்ணி வருதா? நான் அது அழுக இல்லையா? நிஜம் கண்ணில் வந்துட்டே இருக்குமா தண்ணி? சரிப்பா, இந்த விரல்கள் எல்லாத்தையும் நான் எவ்வளோ பெஸ்ட்டு ட்ரை பண்ண முடியும்னு நான் பார்க்குறேன். இந்த ஸ்டிஃப்னஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபிங்கர்ஸ்க்கு, இந்த கை ரேகைகள்லாம் ஒரு நாள் இவரோட கை ரேகை தெரியும். நீ கை ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குற அளவுக்கு நான் பண்ணுவேன், சரியா? ஆதார் கார்டு இதெல்லாம் தான் சொல்லணும்னு நினைச்சேன். முக்கியமா நான் ஆதார் கார்டு 5 வருஷமா அலையிறேன். இப்போ 10th எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். ஆதார் கார்டு எடுக்க முடியல. டெல்லி வரைக்குமே நான் மெசேஜ் அனுப்பி பார்த்துட்டேன். பிள்ளைக்கு வந்து ஆதார் கார்டு இந்த மாதிரி ஜெனடிக் ப்ராப்ளம்னு அவரோட டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா அரசாங்கத்துக்கு நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கலாம். கண்டிப்பா பண்ணணும். அது இந்த வீடியோல வச்சிருவோம். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் நம்மளோட முதல்வருக்கும் நம்ம கண்டிப்பா வைக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப அன்போடு அணுகணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது காமிடா கை ரேகை வந்து இங்க இருந்து இப்போ நம்மளுக்கு இந்த கை ரேகை இருக்குல்ல, அந்த ரேகையே இருக்காது அவங்களுக்கு,
தெரியுதா? அப்போ அவங்க எப்படி ஆதார் கார்டு பதிய முடியும்? கையிலையும் கிடையாது, கால்லையும் கிடையாது. கண்ணு வந்து பவர் லைட் வச்சு நம்ம பயோமெட்ரிக்ல முடியல. 5 வருஷமா அலையில ஒரு ஆதார் கார்டுல ஒரே ஒரு லெட்டர்ஸ் மாத்துறதுக்காக. இன்னும் நான் மாத்தல. இப்ப 10th என்ன கால்லாம் அந்த வெடிச்சிருக்கிறது ரொம்ப வலிக்கும்ல. எனக்கு என் பிள்ளை மேல இப்படி படும்போது என் பிளேடு மாதிரி கிழிக்கும். அப்ப நம்மளுக்கே இப்படி இருக்கு, நம்ம பிள்ளைக்கு எப்படி இருக்கும்? எனக்கு எது சரியாவதோ இல்லை மேம், இந்த கையும் காலும் சரியாயிட்டாலே போதும் மேம். அவன் படுற பாடு அப்படியே சொரன்னு மற்றவங்களை தொடும்போது அப்படி ஒரு ஃபீல். ஆக்சுவலி என்கிட்ட ட்ரீட் பண்ணிக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. எல்லாரோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருது. எனக்கே கடவுளே ஏதோ இவ்வளோ நாள் வந்துட்டு எத்தனையோ டிசீஸ் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன், எவ்வளவோ க்யூர் பண்ணியிருக்கேன், எவ்வளோ 1000 பேரை மாசமாக்கியிருக்கேன். நான் மாசமாக்கி வீடியோ போட்டால் அதில் என்ன பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வந்து நானே குழந்தைங்களை செட்டப் பண்ணி போட்டேன்ருவாங்க. நான் ப்ரெக்னென்சி கார்டு போட்டால் என்ன சொல்லிடுவாங்க, நானே இப்படி வாட்ஸ்அப் குரூப்பில் நானே ஒரு கார்டை வச்சுக்கிட்டு நானே வாட்ஸ்அப்பில் அனுப்பி நானே இப்படி போட்டேன். நான் ஒரு நாள் வந்து இந்த பிரபஞ்சம் மேலே சத்தியமாக, என்னுடைய பிள்ளைகள் மேலே சத்தியமாக, நான் கன்சீவ் ஆக்காத ஒருத்தவங்க கூட நான் இப்படி கார்டு போட்டதில்லை, நான் பொய்யா போட்டதில்லைன்னு சத்தியம் பண்ண அப்புறம் தான் அந்த கமெண்ட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சீதையா இருந்தாலும் தீ குளிக்க வேண்டியிருக்கு. நான் வந்து பொய்யாவோ போலியாவோ ஒரு ஏமாத்தியோ என்னுடைய 2 பிள்ளைகள் மேலே ஆணையா, என் தலைமுறை மேலே ஆணையா, இந்த பிரபஞ்சத்து மேலே ஆணையா நான் பண்ணதில்லைன்னு சொன்ன அப்புறம் தான் அந்த கமெண்டே ஸ்டாப் ஆயிருக்கு. சோசியல் மீடியால மற்றவங்க எல்லாம் செய்யறதுனால நல்லது செய்யறவங்க யாரும் அட்டாக் தெரியுது. இவன் அதெல்லாம் கூட எனக்கு ப்ரூஃப் கிடையாது. நான் வந்து ப்ரூஃபாக போடுறது எல்லாமே அது வந்து ப்ரூஃபாக எடுத்துக்க இது இல்லைன்னு அப்படின்னு சரி பண்ண. இப்போ கட்டி இவ்வளோ பெரிய கட்டி இருக்கு, அந்த கட்டியை கரைச்சி போடுவேன், அந்த கழுத்து வேற இந்த கழுத்து வேறன்னு. ஆனால் அதெல்லாமே மச்சம் ஏதாவது ஒன்று வச்சிருப்பேன் அடையாளத்துக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் வைக்க ஆரம்பித்தேன் எல்லாம். அது மாதிரி நான் அந்த கட்டியை கரைச்சப்ப, நான் வந்து பெரிய பெரிய கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணும்போது, நான் வந்து இன்ஃபர்டிலிட்டியோ இதெல்லாம் கூட பெரிய விஷயமா இல்லை. இந்த ஸ்கின் வந்து எனக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். நான் இந்த ஸ்கின் வந்துட்டு வளர வளர அதுவே சரியாயிரும். இந்த அம்மா சொன்னாங்க 14 வருஷமா சரியாகல. இது இப்ப 14 வருஷம் ஆச்சு இல்லையா? இப்ப நான் குழந்தைய ட்ரீட் பண்ணும்போது அதுல கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, நீங்க குழந்தை, அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் தன்னால ஸ்கின் சரியாயிரும், இத போய் நீ சொல்றேன்றாங்க. அந்த இக்தியோசிஸ்ன்றது வந்து வளர வளர ஸ்கின் சரியாயிரும். அதுதான் ஆக்சுவலி வந்து என்னன்னா, நான் 6 மாச குழந்தை, 4 மாச குழந்தை, 1 வயசு 2 வயசா சரி பண்ணும்போது தேடிட்டு இருக்கேன்க்கா. இது மாதிரி பிள்ளைகளை இது வரைக்கும் 4 பிள்ளை தேடி வச்சிருக்கேன். இவருக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அந்த 4 பிள்ளைக்கு பார்க்கணும்னு ஒரு கடவுள் என் மனசுல வச்சிருக்கேன். நிச்சயமா நான் இந்த இக்தியோசிஸ்ல வந்து 5 பேருக்கு ஃபீஸ் வாங்கினா 2 பேருக்கு ஃபீஸ் வாங்காம தான் பாக்குறேன். அது உண்மையாவே இல்லைன்றவங்களுக்கு நான் வந்து அதை பண்ண தான் செய்கிறேன். அண்ட் வந்து இக்தியோசிஸ், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், இதுக்கு மருந்து கொடுக்கலன்னா அவங்க இறந்து போயிடுவாங்க, உயிரை காப்பாற்ற முடியாது. அப்படின்றவங்கள தான் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் சேர்த்துவேன். இப்போது இன்ஃபர்டிலிட்டினா வேணா மருந்து சாப்பிட்லாம், இல்லைன்னா பரவாயில்ல, முட்டி வலி வேற ஏதாவது இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லாருக்குமே ஃப்ரீனா எனக்கு மருந்து யாரும் ஃப்ரீயாக தரல. என்கிட்ட வேலை பார்க்குற 40 பேரும் சம்பளம் எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ இது வந்து இப்போ ஐவிஎஃப்க்கு ஒரு நிறைய வருஷம் போய் ஒரு 30-40 லட்சம் செலவழிச்சிருக்கோம். 3 IVF 4 IVF ஃபெயிலியர்னு சொல்லி வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஃபீஸ் கொடுப்பேன். அதே மாதிரி அதுக்கு செலவழிக்கிற அளவுக்கு இதுக்கு ஆகவும் ஆகாதுல்ல. இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட செலவழிக்க மாட்டாங்க, ஆனால் கன்சீவ் ஆயிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன, அந்த ரிசல்ட் வந்து 100% இதுக்கு இந்த இக்தியோசிஸ்ல வந்து என்னன்னா, குழந்தைங்க பிறக்குமா இப்படி இருந்துச்சு, வளர வளர குணமாயிரும்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லைங்க. நான் மருந்து கொடுத்து தான் இது சரியாயிட்டு இருக்குன்னு என்னால் ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் கடவுள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இக்தியோசிஸை கொண்டு வந்தாருன்னு நான் நம்புறேன். என்கிட்ட கொண்டு வந்தது. நான் 2006 ஹவுஸ் சர்ஜன் திருமங்கலம் கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் என்னோட ஃபைனல் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து எல்லாருமே பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து வீடியோவோ இதுவோ பண்ண மாட்டாங்க, கேஸ் ரெக்கார்ட் தான் சப்மிட் பண்ணுவாங்க. மொத்த ஹோமியோபதி ஹிஸ்ட்ரி 83 84 6லேருந்து இப்போ வரைக்கும் டிவிடி பிளேயரில் கேஸ் ப்ரெசென்ட் பண்ண ஒரே ஆள் நான் தான். என் வீட்டுக்கார் வந்து எனக்கு ஹேண்டிகேம் வாங்கி கொடுத்தாங்க, 65,000 என்னமோ. அப்பயே எல்லாரும் என்னை திட்டினாங்க, இதுக்கு 65,000 ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தா கூட இன்னைக்கு
ஒரு 2 கோடி 3 கோடி ஆயிருக்கும். அப்போ 5000 ரூபா பிளாட்லாம் கிடச்சிச்சு. நான் 2006 5000 ரூபா மந்த்லி கட்டிட்டு வந்துட்டா ஃப்ளாட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து லெனின் வந்து எனக்கு அவர் நகை வாங்கல, கார் வாங்கல, இடம் வாங்கி போடலை. லெனின் வந்து எனக்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணான்னா, நீ வந்து இந்த மாதிரி கேசஸ்லாம் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது இதெல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ண. அப்போ எங்கள் காலேஜில் எல்லாம் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே சிரிச்சாங்க. வேறு வேலை இல்லை, சீன் போட்டுட்டு தெரியுறா, சும்மா கேமரா வச்சு சீன் போட. நான் அப்போ 2006 நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணது திருநகர்லேருந்து வந்த ஒரு இக்தியோசிஸ் குழந்தை தான் ஃபஸ்ட்டு. அன்னைக்கு அந்த இக்தியோசிஸ் கேஸ் வந்து என்னோட ஹவுஸ் ஏஜென்ட்ல எல்லாருமே நம்ம கேஸ் நியூ கேஸ் வந்தால் நம்ம எடுக்கலாம்னு ஒரு போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கல. அப்போ எல்லாரும் இது யூஸ் கிடையாது, 1000ல் 1 குழந்தை தான் இக்தியோசிஸ் வரும், இது நம்ம ஃபியூச்சர் கிளினிக் ப்ராக்டிஸ்க்கு பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கு வேற பிரயோஜனமான கேஸ்ல எல்லாரும் அந்தந்த கேஸ் இருக்கும்போது ஸ்கின் ஓபி, நான் வெட்னஸ்டே ஸ்பெஷல் ஓபி. நான் வந்து ஐயோ இந்த குழந்தை மனசார உண்மையா நான் என்ன நினைச்சேன்னா, இந்த குழந்தை டிசர்வ் சம்திங், பாவம்ல அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணி அந்த 1 இயர் ஹவுஸ் ஏஜென்ட் அப்போ நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் இல்லாமல் போச்சு. இப்போ எப்படி இருக்கான்னு தெரில. நிச்சயமாக நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது 2006 2026 எனக்கு இருக்கிற அதாவது எனக்கு இருக்கிற நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸு, நெகட்டிவ் வேவ்ஸு, இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு, இவங்க எல்லாருக்கும் சாட்டையடி பதில் சொல்ல போகிறது இந்த இக்தியோசிஸ் குழந்தை தான். எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பார்க்காம இந்த குழந்தைக்கு நம்ம இன்னைக்கு பண்ற உழைப்பு தான். அவ்வளோ படிச்சு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண. அப்போ பைத்தியமா பெரிய அப்போ சொல்லுவாங்க 1000ல் 1 கேஸ், இந்த கேஸ் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூட போல, இது எதுக்கு நம்மளுக்கு, இது யூஸ் இல்லைன்னு எல்லாரும் இது பண்ணும்போது ஆமா இன்னும் எவ்வளவு பேர் தான் இருக்காங்கன்னு தெரியல. இயற்கையும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு பண்ணுன்றது 2027 இப்படி ஒரு குழந்தைய நான் தூக்கும் பொழுதுதான் என்னுடைய உண்மைத்தன்மையும், நான் எல்லாருமே தூக்குவேன், உங்களை வந்தாலும் கட்டி பிடிப்பேன், நான் எல்லாத்தையுமே என்னால் உள்ள வெளியே ஒரு மாதிரி இருக்க முடியாது, இதுதான் நான். ஆனால் இது கல்ல எறிவாங்கல்ல, அது அப்படியே வலிக்கும். சே ஏன் நம்மளை இவ்வளோ வெறுப்பு காமிக்கிறாங்க நம்ம மேலே, ஏன் இவ்வளோ போலியான கமெண்ட்ஸ், இவ்வளோ ஒரு ஃபேக் ஐடியில் நம்மளை ஏன் அட்டாக் பண்ணுறாங்க, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம தர்மத்தின்படி நியாயத்தின்படி சத்தியத்தின்படி உண்மையும் நல்லதும் கனவுல கூட அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம நல்லது மட்டும் தானே பண்றோம், ஏன் நம்மளை இவ்வளோ வெறுக்கிறாங்க. ஏன்னா இது உண்மையா இருக்குமோ, இதெல்லாம் உண்மையோ அப்படின்னு நல்லவங்க 10 பேர் அதை நம்புவாங்க தானே. நான் டிசர்வ் பண்ணலையே, என்னைய கொண்டாடலனாலையும் பரவாயில்ல, என்னைய வந்துட்டு வலிக்க வைக்கிறாங்களேன்ட்டு யோசிச்சேன். ஆனால் பிரதிபலன் எதிர்பார்க்காம கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு என் கணவர் சொல்லிட்டே இருப்பேன். நான் அப்படி செஞ்சுட்டே இருந்தேன். இதுக்கான மருந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றா ராத்திரி பகல உட்காந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அந்த இக்தியோசிஸ்க்கு ஆக்சுவலி எல்லாத்துலேயும் மருந்து போடுவேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் போடலை. ஆக்சுவலி வெறும் இது எனக்கான ஒரு தளமாக நான் எடுத்துக்கிறேன். அதில் இப்போ நான் இந்த குழந்தைங்க பிறந்தப்பன்னு ஒரு இது இருந்தது, பேர் இருந்தது. இப்போ 14 வயசு ஆயிடுச்சு குணமால. இன்னைக்கு நான் இவர் கையை விரல நேராக்குனாலோ, இன்னைக்கு நான் இவரோட வெடிப்பை சரி பண்ணாலோ, இனி அந்த என்னோட ஒரு உண்மைத்தன்மையும் என்ன வந்து ஒரு குட் சோலாவும் ஆக்கிறதுக்கான சாட்சி தான் இவரு. நீங்க உங்களுக்கான எனக்கு என்ன நினைக்கிறீங்க? எனக்காண்டி கடவுள் அனுப்பிச்ச ஏஞ்சல் தான் இவன் நான் சொல்றேன். அதாவது ஜெனட்டிக் கன்ஜெனிட்டலா இருக்கிறத 100% உங்க ஸ்கின் என் ஸ்கின்மே ஆக்க முடியாது. ஆனா என்ன இன்னைக்கு இருக்கோ இதுல இருந்து 80% நார்மல் ஸ்கின். அதாவது இந்த கை உள்ளங்கை காலும் இந்த கை அளவுக்கு 90% கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? டைட்டா இருக்குல்ல இந்த டைட். இப்ப இந்த கையை இப்படி கிள்ள முடியாதுல்ல தம்பி காமி. இப்ப இந்த கையை இப்படி கிள்ள முடியாதுல்ல, இந்த டைட்டா இருக்குல்ல இதை சாஃப்ட் ஆக்கி காமிக்கிறேன். இப்ப இந்த கையை நான் இது பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இதை நான் இந்த விரல் இப்படி இருக்குல்ல, இதை நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து எவிடன்ஸ் ப்ரூஃப் தானே. இது யாரும் இனிமே ஹோமியோபதி மருந்து வேலை பார்க்காது, சும்மா இது சொல்ல முடியாதுல்ல.
அப்போ இது ப்ரூஃப் தானே. ஏன்னா இப்ப வளர்ந்துட்டார்ல, வளர நல்லா ஆகும்னு சொல்ல முடியாதுல்ல. ஆ. வளர்ந்துட்டாரு. 16 வயசு. 6 மாசம் குழந்தைய சொல்றாங்க. இன்னுமா அந்த கண்ணை முழுசா க்ளோஸ் பண்ண முடியாம எப்படி 3 சர்ஜரி பண்ணன்றீங்க? எத்தனையோ காலையில லட்சக்கணக்கான எந்திரிச்சாருன்னா எந்திரிக்க மாட்டாரு. சூரியனை பார்க்கவே முடியாது, லைட் லேம்பை கூட பார்க்க முடியாது. சாதாரண குளிப்பை கூட பார்க்க முடியாது. தலையில பாருங்க எப்படி இருக்கு, தலை ஃபுல்லா. அது எவ்வளவு கஷ்டம். அது பிளாட்டா வரும். மேம் நேரமா அது 10 அரைக்கிறது. நிமிஷம் உட்கார்ந்தாலே சும்மாவே இருக்க மாட்டாரு. ஒரு சீப்பு எடுத்துப்பாரு, சீவாரு, அவர் வளர்ற வரைக்கும் நாங்க கேர் பண்ணிக்கிட்டோம். இப்போ என்னால முடியல, நான் தோத்துட்டேன் போது அவர்கிட்ட விட்டாச்சு. எதுவாக இருந்தாலும் அவரே பார்த்துப்பாரு. ஆனா அவரோட மெயின்டெனன்ஸ் இப்போ வரைக்கும் சின்ன பேபி மாதிரி. இல்ல நீ கவலைப்படாத, இதெல்லாம் பார்த்து யோசிக்காத. நான் சூப்பரா ஆக்கி ரொம்ப அழகா இது பண்ணி ஜம் ஜம்னு அவர் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் சொல்லி சொல்லி வளர்க்குறேன் மேம். யாரும் வந்தா மச்சான யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்க, அண்ணன் சொல்லி வளர்க்குறது. நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் செய்யணும். இல்ல உனக்கு வந்துட்டு அது சொர்க்கம் தான். அல்லாவோட சமூகத்துல கட்டாயப்படுத்தல. இப்ப வந்து கல்யாணத்தை பத்தி பேசுற வயசு இல்ல. அவ வந்து 15 வயசு 16 வயசு தானே. அப்படியே இதெல்லாம் போய் இப்ப பேசுறீங்க. அவளுக்கு இதெல்லாம் நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களை மாதிரி அண்ணன் தம்பி இல்லையேன்னு நான் ஏங்குறேன். அப்போ இப்படி ஒரு அண்ணன் எனக்கு எல்லாம் அதை பத்தி பேசவே விரும்பல. பிரயோஜனமே இல்லை. அண்ணெல்லாம் இல்லாட்டா நானும் இல்லை, இன்னைக்கு தம்பியும் இல்லை. அக்கால இருக்காங்களா? எனக்கு நான் மட்டும்தான். எனக்கு ஒரு தம்பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் என் லைஃப்ல கிடையவே கிடையாது. நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் என் பிள்ளைக்கு ஒரு ஒரு மிட்டாய் கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. எதுவுமே பண்ணதில்லை. எனக்கு அம்மா அப்பா, என் கடவுள், என் உலகம் எல்லாமே என் கணவர், என் குழந்தைங்க தான். நான் என்கிட்ட இருந்து எங்க அம்மா எங்க தம்பி அவங்களுக்குலாம் நான் எவ்வளோ வேணா நான் கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ஆமா ஒரு குண்டூசி கூட எங்க அம்மா என்னோட பிரசவத்துக்கு கூட 10 பைசா கொடுத்ததில்ல. அதனால நான் அதெல்லாம் பெருசா யோசிக்கிறது இல்லை. அது பரவாயில்ல. ஆமா, எனக்கு ஆக்சுவலி அவர் எனக்கு வந்து 2001 நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அந்த ஜூன் மாசம் கிட்டத்தட்ட 25வது வருஷம் எனக்கு இன்னைக்கு அவர் எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி. இன்னைக்கு எனக்கு 25th ஆனிவர்சரி. இன்னைக்கு வந்துட்டு தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் லவ் ஆனிவர்சரி இது. ஆனால் கல்யாணம் பண்ணி 19 வருஷம் ஆகுது, லவ் பண்ணி 25 வருஷம் ஆகுது. நீங்கள் எல்லாம் அவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் கிடைக்கிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக எனக்கு வந்து அது ஹாப்பி. இது நீங்கள் வந்து 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் 45 வயசுலாம் இல்லை, இன்னும் நீங்கள் 100வது பிறந்தநாள் கொண்டாடுவீங்க. நீங்கள்லாம் வாழ்றதுனால தான் உலகத்தில் மழை பெய்யுது, தர்மம் தலைச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு நல்ல மனசு இருக்கிற நீங்கள்லாம் கடவுள் சீக்கிரம் எடுத்தாருன்னா அப்புறம் இந்த உலகம் அழிவை நோக்கி போயிடும். ஒன்றும் ஆகாது. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க. நீங்க வாழ்ந்து உங்க தங்கச்சி குடும்பத்துல வாழ வைப்பீங்க. அவங்க எவ்வளோ ஒரு ஏஞ்சல். ஷீ டிசர்வ்ஸ் கணவரோட அன்பையும் உங்களோட காதலையும். நீங்க நல்லா இருப்பீங்க. இவரையும் நான் நல்லா பண்ணித்தரேன். எனக்கு நான் இன்னைக்கு டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் அடையாளம் எப்படி சொல்றது, இவர் ஒருத்தர் தானே என்கிட்ட 14 வயசுல வந்தது. ஆமா, அந்த குடும்பத்தோட குரல் கேட்டீங்கல்ல, அண்ணனோட குரலும் அம்மாவோட குரலும், அந்த குரல் தான். 3 மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க ரிவ்யூ வருவாங்க. நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். அப்போ 4 மாச குழந்தை 5 மாச குழந்தை தன்னால சரியாகுன்றது இக்தியோசிஸ்க்கு கிடையாது. இம்ப்ரூவ் ஆகும், க்யூர் ஆகுன்றது. இக்தியோசிஸ் வந்து சாகிற வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்க. ஹோமியோபதி மருந்து உள்ளார சாப்பிட்றது எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, க்யூர் ஆகுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ பெரிய ப்ரூஃப். மெடிசன்ஸ் வந்து மிராக்குலஸான மருந்து. மிச்சம் எதுனா கூட எப்படியோ சொல்லிடலாம், என்ன வேணா மாத்தி இது பண்ணலாம். இதை வந்து 14 வருஷம் தோத்து போய் தான் நீங்க வந்தோம். யாருமே அதுல நல்லா ஆயிடும்னு யாராலையும் சொல்லவே முடியாது. 14 வருஷம் எங்களோட போராட்டம் ஓட்டம். இன்னைக்கு தான் நிற்குமா அப்படின்னு நினைச்சு 2 மனசா தான் வந்தோம். அங்க இருக்குமா, இருப்பாங்களா, பாப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்க, இன்னையோட முடிஞ்சிருமா நம்மளோட ஓட்டம் ஆண்டு 14 வருஷம் நானே அண்ணனும் ஓடிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நான் சொல்லிட்டேன்ல, இன்னைக்கு என்கிட்ட ஸ்டாப் பண்றீங்க. இந்த ஸ்டாப் வந்து அடுத்து உங்க பையன் வந்து நல்லா ஆச்சு, இந்த ஸ்கின் நல்லா ஆச்சு, இந்த கையெல்லாம் மடங்கி போறது. இப்போ அவருக்கு 14 வயசுங்க. ஒரு 30 வயசு 40 வயசு இந்த கை ஃபுல்லா மடங்குச்சுன்னா ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றது, தன்னோட வேலைகள் பார்த்துக்கிறது, தன்னோட தொழில் பண்றது எல்லாமே கஷ்டமா இருக்குல்ல. அவர் லைஃப் நினைச்சுதான் எங்களுக்கு கவலையே, ஒண்ணுமே கிடையாது. நல்லா படிக்கிற அப்படியே நல்லா இருப்பாரு. நல்லா படிக்கட்டும். கண் பார்வை ரொம்ப கம்மியானதுனால படிப்புல இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா முடியலமாங்கறாரு.
ஏன்னா ஐல வந்து ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி ஐ ட்ரை ஆயிடுச்சு. நான் கண்ணுக்கு மருந்து கொடுக்குறேன், அந்த கண்ணுக்கும் சேர்த்து குறைஞ்சதுனாலதான் அவருக்கு படிப்பு கம்மி. நான் கண்ணுக்கும் சேர்த்து மருந்து தரேன், அந்த கண்ணை நல்லா இது பண்றேன், படிக்க வச்சு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலை அதுதான் மேம் அலைய ஏதாவது ஒரு கோட்டா இருக்கும்ல அந்த கார்டுலாம் ட்ரை பண்ணி வாங்கிட்டீங்கல்ல நீங்க. உங்களுக்கு முஸ்லீம் இதுல கொஞ்சம் இதுவும் இருக்குல்ல, இது சிறுபான்மையினர் அதெல்லாம் இருக்காங்க. அந்த கார்டுலாம் வாங்கி டிசாபிலிட்டி கார்டு டிசேபிலிட்டி கார்டும் இருக்கும், முஸ்லீம் கோட்டாவும் இருக்கும்ல. லெப்பைன் அதெல்லாம் நம்ம சிறுபான்மையினர் இப்போ எங்க கூட பண்ணணும். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்த பொண்ணு வந்து சிறுபான்மையினர் கோட்டால் தான் வந்து பிஃபார்ம் சேர்ந்தா மதுரையில. இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து எந்தையும் எதிர்பார்த்தது இல்ல. பிள்ளைக்காண்டி பண்ணுங்க, நம்மளுக்கு வந்து பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்து பண்றோம். இந்த கேஸை நான் வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சா வச்சிருக்கேன். இதை சரி பண்ணி அவனை நல்லா கை இது பண்ணி ஒரு 85 to 90% இதாக்கி வீடியோ போடணும். ஓகே, லவ் யூ ஆல். நன்றி. என் கூட சேர்ந்து நீங்க எல்லாமே ப்ரே பண்ணுங்க அவனுக்காண்டி. எல்லாரும் ஆக்சுவலி ஒரு 1% ஒரு கல் மனசு ஒரு அரக்க குணம் இருந்தாலும் 99% வந்து அன்பும் இரக்கமும் பாசமும் இன்னமும் உண்மைத்தன்மையும் இந்த உலகத்துல இருக்குன்றத நான் நம்புறேன். இருக்கு இல்ல நம்ம உறவுகளா கேட்கறத விட உறவுகள் இல்லாதவங்க நம்மளுக்கு ப்ரே பண்ணும்போது அது உடனே கேட்கும். இந்த வீடியோ பார்க்குற அத்தனை ஆயிரம் பேரும் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணுவாங்க, துவா கேட்பாங்க. கண்டிப்பா சர்ச் போய் ஏசு சாமியும் வேண்டிக்குவாங்க. லவ் யூ ஆல். நன்றி.